ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மர் சீசனில் நம்ம லைமெலாம் வீட்டில் நிறையா வாங்கி வைப்போம். பசங்கள்லாம் ஜூஸ் வேணும்னு கேட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம நிறையா வாங்கும்போது அது கொஞ்ச நாள் ஆனவுன்னு ஒரு மாதிரி டல் ஆகிட்டு அந்த பழமே ஒரு மாதிரி அழுகின மாதிரி ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். லைம் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு கிண்ணத்தில் நம்ம குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஆயிலை நம்ம இந்த லைமில் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா பழத்துலேயும் எண்ணெயை நல்லா தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி தடவிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏர்டைட் பாக்ஸோ இல்லை டிஃபன் பாக்ஸ் எதுனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி லைம் அதில் போட்டு டைட்டாக மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா 10-15 நாள் ஆனாலும் புதுசாக வாங்கின மாதிரி அந்த லைமு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம 2வது டிப் போகலாம். மிக்ஸி ஜார் ரொம்ப நாள் ஆனவுன்னு இந்த மாதிரி மூடி ரொம்ப லூஸ் ஆகிடும். நம்ம அரைக்கையில் நிறையா அப்படியே இதெல்லாம் வெளியே தேங்காய் அரைச்சோனாலாம் இந்த மாதிரி வெளியே கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் இதை டைட் ஆக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. அந்த மூடியில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டை மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அதை மூடணுன்னா நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். நம்ம என்ன அரைச்சாலும் கீழே கொட்டவே கொட்டாது. பாருங்கள், செம்ம டைட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம 3வது டிப் போகலாம். இந்த மாதிரி டபுள் டேப் ஒன்று எடுத்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. துணி காய வைக்கிற அந்த கிளிப் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து ஃபஸ்ட்டு இதை ஒட்டிடலாம். கிச்சனில் இப்போ இந்த இதை பிரிச்சுட்டு கிச்சனில் இந்த வால் இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல இதை நம்ம அழகாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அழகாக இதை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிச்சனுக்கு டவல் வச்சுருப்போம் பாருங்கள், அதை அழகாக இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.